தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில நம்ம கேட்க போகிற செய்தி பரிசுத்தத்திற்கான அழைப்பு. பரிசுத்தத்திற்கான அழைப்பு. ஒரு வேத பகுதியை நம்ம வாசித்து செய்தியை கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்களை ஆளுக்கு ஒரு வசனமா நம்ம வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:3 முதல் 7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்து. இன்றைக்கு பரிசுத்தத்தை குறித்து 3 காரியங்களை நான் பேசும்படியாக விரும்புகிறேன். முதல்ல பரிசுத்தத்தின் தன்மை, இரண்டாவது பரிசுத்தத்தின் பிறப்பிடம் மற்றும் செயலாக்கம், மூன்றாவது தேவனுடைய எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம். ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. 3 காரியங்கள் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். பரிசுத்தத்தின் தன்மை, பரிசுத்தத்தின் பிறப்பிடம் மற்றும் செயலாக்கம், மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய எதிர்பார்ப்பு. கவனிங்க, அழகான ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு அநேகருக்கு கிடைக்காத ஒரு வாக்கியம் என்னன்னா இந்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பின் சந்தோஷம். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனை தேடுகிற ஒரு சாக்கியம், இவரை அறிந்து கொள்ளுகிற ஒரு சாக்கியம், இவரோடு உறவாடுகிற ஒரு சாக்கியம். இந்த ரட்சிப்பு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் அசுத்தமாய் வாழும்படியாக தேவன் ஏற்படுத்தவில்லை. இந்த வாழ்க்கையை நாம பரிசுத்தமாய் வாழும்படியாக தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ரட்சிப்புக்கு அடுத்தது நித்திய ஜீவன் போதிக்கப்பட்டிருக்கிறது. பரலோகம் போறதுக்காக ரட்சிக்கப்படுங்கன்னு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? சுவிசேஷத்தை சொல்றோம். ஆனா உண்மையிலேயே இந்த ரட்சிப்பு பரலோகத்திற்கு போகிறதற்கு மாத்திரமல்ல, இங்கேயே ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில நம்ம கேட்கிற செய்தி பரிசுத்தத்திற்கான அழைப்பு. இந்த வாழ்க்கையை அசுத்த வாழ்க்கையாக அல்ல, பரிசுத்தமாய் வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லுது பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, அழைத்திருக்கிறார். இது ஒரு சாதாரண அழைப்பு இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு பத்திரிக்கை வரும். என்ன வரும்? அது என்னது? அழைப்பிதழ். நான் நிறைய அழைப்பிதழ்லாம் பார்த்துருக்கேன். அது வீட்டு வாசல்ல வச்சுட்டு போவாங்க. அப்படியே அது குப்பைக்கு போயிருக்கு. நிறைய அழைப்புதல் எங்க போயிருது? ஆண்டவர் கொடுக்கிறது இந்த மாதிரி ஒரு அழைப்புதல் இல்ல. தேவன் கொடுக்கும் அழைப்பு, அதில் ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஒரு ராஜா அனுப்புகிற ஒரு சம்மனை போன்றது. ராஜா அனுப்புகிற ஒரு அழைப்புதலை போன்றது. இந்த அழைப்பை என்ன செய்ய முடியாதுன்னா, யாராலும் அதை தவிர்க்க முடியாது. இந்த அழைப்பிற்கு ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கிறது. தேவன் நம்மை ஒரு காரியத்திற்கு அழைக்கிறார்னா அதுல தேவனுடைய அதிகாரமும் தேவனுடைய நோக்கமும் இருக்கிறது. எப்பெல்லாம் ஒரு அழைப்பு வருதோ அந்த அழைப்பு என்ன செய்கிறதுனா நம்மை இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கிறது. சொல்லலாம். தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு அழைப்பிலும் ஒரு பிரித்தெடுத்தல் இருக்கிறது. அந்த அழைப்புல தேவன் என்ன செய்கிறார்னா அவருக்கென்று நம்மை சொந்தம் பாராட்டுவார். விஷயத்திற்கு தேவன் நம்மை அழைக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்திலிருந்து அவர் நம்மை வேறு பிரித்து அவருக்கு சொந்தமாக நம்மை சொந்தம் பாராட்டுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிப்போம். உதாரணத்துக்கு 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படித்து தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும்
ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாருங்க, அந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்புனா, பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவன் நம்மை அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறார்னா, அவருக்கு நாம் சொந்தமாய் இருக்கும்படியாக நம்மை அழைக்கிறார். பரிசுத்தம் என்பது தனியே பிரித்து எடுக்கப்பட்ட, பரிசுத்தம் என்பது தனித்துவமான. ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தம்னா இது என்னதுன்னா, கூட்டத்தோட கூட்டமா அது நிக்காது, அது எப்பவுமே தனித்து இருக்கும். தேவன் பரிசுத்தர் அப்படின்னு வேதம் சொல்லும் போது அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்னா, அவர் தனித்துவமான தேவனாக இருக்கிறார். தேவங்கள் என்று அநேகம் சொல்லப்படலாம், ஆனா இந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, இவர் தனித்துவமான தேவனாக இருக்கிறார். வேதத்தின்படி பரிசுத்தம் என்னன்னா, அது தேவனுக்கு மட்டுமே உரிய, தேவனுக்கு மட்டுமே உரிய. உங்களை அவர் செலக்ட் பண்ணிட்டார்னா, நீங்கள் தேவனுக்கு மட்டுமே உரியவர்கள். வேற யாரும் உங்களை என்ன செய்ய முடியாதுன்னா உரிமை பாராட்ட முடியாது. உதாரணத்திற்கு லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 20:26. பரிசுத்தராக இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி அவர் என்ன செய்கிறாரா, மற்ற ஜனங்களில் இருந்து அவர் நம்மை பிரித்தெடுக்கிறார். அப்ப தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய ஜனங்களாய் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அதனால அவர் என்ன செய்யறாருன்னா, மற்ற கூட்டத்திலிருந்து அவர் உங்களை பிரித்தெடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப பரிசுத்தம் என்பது முதலில் நாம் தேவனுக்குரியவர்கள், நாம் அவருக்குரியவர்களாய் இருக்கும்படி மற்ற ஜனங்களை மத்தியிலிருந்து மற்ற ஜனங்களை விட்டு அவர் என்ன செய்கிறார்னா நம்மை பிரித்தெடுக்கிறார். புதிய ஏற்பாட்டுல இந்த பரிசுத்தம் எப்படி சொல்லப்படுகிறது, இந்த பரிசுத்தம் எப்படி உருவாக்கப்படுகிறது பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை தெளிவா வாசிங்க. 1 கொரிந்தியர். நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டீர்கள். இந்த வார்த்தைகளை கவனிங்க. நீங்கள் அவராலே, தேவனாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் நீக்குமானார். அவரேனா இயேசுவே, இயேசுவே நமக்கு பரிசுத்தமானார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவே நமக்கு பரிசுத்தமானார். அப்ப நம்முடைய பரிசுத்தம் இந்த இயேசுவுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. கவனிங்க, நம்முடைய பரிசுத்தம் இது நம்மை சார்ந்ததல்ல, இது இயேசு கிறிஸ்துவை சார்ந்தது. முதல்ல நம்ம ஒரு வசனம் வாசித்தோம், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். கவனிங்க, இந்த தெசலோனிக்கே சபையினுடைய நிலை என்ன? 1 தெசலோனிக்கேயர் 4:7. ஏன் இந்த வார்த்தைகளை தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதினார்னா, அன்றைக்கு தெசலோனிக்கே சபையினுடைய நிலை புறஜாதிகளின் கலாச்சாரத்தின் மத்தியிலும் ஒழுக்கமற்ற வாழ்க்கையின் மத்தியில் அந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. நல்லா கவனிங்க, தெசலோனிக்கேய பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் ஆயிடுச்சுன்னா, புறஜாதிகளுடைய கலாச்சாரம் அங்கு நிறைந்திருக்கிறது. ஒழுக்கமற்ற வாழ்க்கை, குறிப்பாக பாலியல் தொடர்பான ஒழுக்கமற்ற வாழ்க்கை அன்று தெசலோனிக்கேய பட்டணத்துல காணப்பட்டது. அன்றைக்கு பாவம் ஒரு இயல்பான காரியமாக பார்க்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு அப்படிதானே மாறிட்டு இருக்கு. பாவமான வாழ்க்கை இன்னைக்கு ஒரு நாள்ல செய்யறதுக்கு வைக்கப்பட்டத இன்றைக்கு செய்யறத என்ன நினைக்கிறாங்க, ஒரு பெருமையா நினைக்கிறாங்க, ஒரு கௌரவமாய் போச்சு. பாவம் செய்யறது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, இததான் அன்றைக்கும் நடந்தது. பாவம் ஒரு இயல்பான காரியமாய் பார்க்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில வாழ்ந்த தெசலோனிக்கேய சபைக்கு பவுல் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். தேவன் நம்மை
அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். புரிஞ்ச ஒரு ஆமீன் சொல்லுங்க. அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் பாவங்கள் இயல்பானதாக மாற்றப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய கண்கள்ல படுகிற காரியங்கள் என்ன? உடைகள்ல ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். அது பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, உடைகள்ல இன்னைக்கு என்ன இல்லை? ஒரு கட்டுப்பாடு இல்லை. வேதம் சொல்லுகிறது நம் தகுதியான வஸ்திரம் என்று சொல்லுகிறது. கவனிங்க, இப்படிதான் உடுக்கணும், இந்த ட்ரெஸ்ஸை தான் போடணும், இந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாதுன்னு வேதம் சொல்ற. ஒரே ஒரு ஸ்கேல் அளவுகோல், நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஸ்கேல் என்னன்னா, நான் உடுக்குகிறது எனக்கு தகுதியானதா என்பதை நான் யோசிக்கிறது. நான் இயேசுவை என் வாயினால சொல்லுகிறேன், இந்த வேதத்தை என் கையில தூக்குறேன், என்னை நான் ஒரு கிறிஸ்தவன் என்று நான் சொல்லுகிறேன், என்னை நான் ஒரு விசுவாசின்னு சொல்றேன், ஆராதனைக்கு போகிறவன் என்று நான் சொல்லுகிறேன். அப்போ என்னுடைய உடை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அது தகுதியான வஸ்திரம். ஆமீன் சொல்லுவாங்க. இரண்டாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதை இன்னைக்கு கொஞ்சம் விளக்கமா பார்த்து இந்த பரிசுத்தத்தை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒன்று, உடைகள்ல கட்டுப்பாடு. இரண்டாவது, குடும்பத்திற்குள் ஆண் மற்றும் பெண்ணினுடைய பங்கு. ஒரு குடும்பத்துல ஆண் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் என்பதை வேதம் பேசுகிறது. ஒரு பெண் எப்படிப்பட்டவளா இருக்க வேண்டும் என்று வேதம் பேசுகிறது. வேதம் சொல்லுகிறது, ஆணை குறித்து அவன் குடும்பத்திற்கு தலையாக இருக்கிறான். ரெண்டு பேருடைய ரோலை இன்னைக்கு நான் பேச போகிறேன். முதல்ல ஆண்களை குறித்து நான் சொல்லுகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போம். எபேசியர் 5:23. குடும்பத்துல ஒரு ஆணினுடைய பங்கு என்னன்னா, தேவன் குடும்பத்தினுடைய தலைமைத்துவத்தை ஆண்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். எப்படி சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறாரோ அது போல ஆண்களை தேவன் என்ன செய்திருக்கிறார்னா குடும்பத்திற்கு தலையாக வைத்திருக்கிறார். அப்போ ஒரு குடும்பத்தில் ஆணினுடைய கடமை என்ன? அதே அதிகாரம் 29வது வசனம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். கவனிங்க, இந்த தலைமைத்துவம் எப்படிப்பட்ட தலைமைத்துவம்னா தியாகமான தலைமைத்துவம். ஒரு ஆணினுடைய ரோல் என்னன்னா, அவனுடைய தியாகத்தை அவன் குடும்பத்தில் காண்பிக்க வேண்டும். எப்படி கிறிஸ்து அவருடைய தியாகத்தை குடும்பத்தில் காண்பிக்கிறாரோ அது போல இந்த தலைமைத்துவம் தியாகமான ஒரு தலைமைத்துவமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்து சபையை காப்பாற்றுவதை போல அந்த ஆண், அந்த புருஷன் என்ன செய்ய வேண்டும் என்றால் குடும்பத்தை அவன் காப்பாற்ற வேண்டும். ஆமென் சொல்லுவாங்க. இரண்டாவது, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 5:8. 1 தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரிக்காமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். இரண்டாவது, அந்த தலைமைத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அவன் குடும்பத்தை பராமரிக்கிறவனாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, அவன் குடும்பத்தை பாதுகாக்கிறவனாய் இருக்க வேண்டும். இந்த பராமரிப்பு, பாதுகாப்பு என்பது ஆவிக்குரிய மற்றும் சரீர பிரகாரமான பராமரிப்பு, ஆவிக்குரிய மற்றும் சரீர பிரகாரமான பாதுகாப்பு. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. இன்னொன்னு சொல்லிட, எபேசியர் 6:4. பெற்றோருடைய கடமை அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. தகப்பனுடைய கடமை சொல்லப்படுகிறது. நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் 6:4 கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்த்தீர்களாக. கர்த்தருக்கேற்ற சிட்சை, கர்த்தருக்கேற்ற போதனை.
ஒரு புருஷனுடைய கடமை என்னன்னா, கர்த்தர் அவனுடைய கையில தலைமைத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தலைமைத்துவம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, கிறிஸ்துவை போல தியாகமான ஒரு தலைமைத்துவமாய் இருக்க வேண்டும். அந்த தலைமைத்துவத்துல பராமரிப்பு இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, கர்த்தருக்கேற்ற சிச்சை, கர்த்தருக்கேற்ற போதனையை அவன் சரியாய் கொடுக்க வேண்டும். அப்ப நல்லா கவனிங்க, ஒரு குடும்பத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்தி செல்ல வேண்டிய ஒரு கடமை, அந்த ரோலை ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? குடும்ப தலைவனுக்கு கர்த்தர் அதை கொடுத்திருக்கிறார். நீங்க சங்கீதங்கள்ல வாசித்தீங்கன்னா வேதம் தெளிவாய் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். இந்த சங்கீதம் 128 எடுத்து வாசித்து பார்க்க, கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயப்பட்டா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் என்பதை வேதம் சொல்லுகிறோம். அப்போ ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில குடும்பத்தை நடத்தும்படியான ஒரு ஆளுமையை, ஒரு தலைமைத்துவத்தை கர்த்தர் ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்றாங்க. இரண்டாவது, ஒரு குடும்பத்தில் பெண்ணின் கடமை. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தின்படி ஒரு வீட்டிற்கு ஒரு அந்த பெண் என்ன செய்கிறான்னா, வீட்டின் இருதயமாக இருக்கிறார். பெண்ணுடைய ரோல் என்னன்னா, அவள் முக்கியமான ஒரு பங்கை ஆற்றுகிறாள். இந்த அதிகாரத்தின்படி அவள் சாமர்த்தியமாக தொழில் செய்கிறவள். கர்த்தர் அவளுக்கு எந்த வேலையை கொடுத்திருக்கிறாரோ அந்த வேலையை அவள் மிகவும் சாமர்த்தியமாய் செய்கிறவள். இரண்டாவது, ஏழைகளுக்கு உதவி செய்கிறவள் மற்றும் ஞானத்தின் ஊற்றாக இருக்கிறார். எபேசியர் 5:22, 23, 24 வசனங்களை வாசிப்போம். எபேசியர் 5. கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. நாங்க கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிஞ்சாதானே அப்படின்னு கேட்கக்கூடாது. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதை போல புருஷனுக்கு, கவனிங்க, மனைவி தன்னை கணவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். கீழ்ப்படிதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, மனைவி தன்னை கணவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இதனுடைய ஆரம்பம் எங்க இருக்குன்னா, கணவனின் தியாகமான அன்புக்கு பதிலீட்டாக மனைவி தன்னை அர்ப்பணிக்கும். கணவனுக்கு சொல்லப்பட்டது அன்பு, மனைவிக்கு சொல்லப்பட்டது கீழ்ப்படிதல்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். ஆனா அது உண்மையிலே ஒரு அர்ப்பணத்தை குறிக்கிறது. அப்போ கணவன் உண்மையிலேயே ஒரு கிறிஸ்துவை போல ஒரு தலைமைத்துவத்துல குடும்பத்துல இருப்பான் என்றால், அவனுடைய தலைமைத்துவம் தியாகமான மற்றும் அன்பான ஒரு தலைமைத்துவமாக இருக்கும் பட்சத்துல ஸ்திரீயானவள் என்ன செய்கிறாள்னா, தன்னை கணவனுக்கு அர்ப்பணிக்கிறாள். இதில் குடும்பத்தில் ஒழுக்கம் மற்றும் ஐக்கியம் உண்டாகும். இதை நம்ம சரியாய் செய்யும் போது அங்க என்ன நடக்கும்னா, குடும்பத்துல ஒரு ஐக்கியமும் ஒரு ஒழுக்கமும் உண்டாகிறது. நீதிமொழிகள் 1:8 ஸ்திரீயானவள் எப்படிப்பட்டவளா இருக்கிறா பாருங்க. அவளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. நீதிமொழிகள் 1:8, என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாது. உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. 2 தீமோத்தேயு 1:5 பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 1:5, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். கவனிங்க, இவர்களுடைய விசுவாசம், ஸ்திரீகளுடைய விசுவாசம் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள் வருகிறது. ஏன்னா இவங்க அதிகமாய் பிள்ளைகளை பாதிக்கக்கூடியவர்கள், அதிக நேரம் பிள்ளைகளோட நேரத்தை செலவிடக்கூடியவர்கள். அந்த விசுவாசம் தலைமுறைகளை தாண்டி இது போகிறதை நாம பார்க்கிறோம்.
அப்போ கணவன் மனைவி என்று வரும்போது வேதம் சொல்லுகிறது இருவரும் ஒரே மாம்சம்தான். ஆனால் இருவருக்கும் வித்தியாசப்பட்ட கடமைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். வித்தியாசப்பட்ட ரோலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்ப இந்த 2 பேரும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கணவனுடைய தியாகமான அன்புக்கு பதிலீடாக மனைவி என்ன செய்கிறாள்னா தன்னை அர்ப்பணிக்கிறார். மனைவியை சரியாக நடத்தாத ஒரு கணவன் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய முடியாதுன்னா மனைவியின் இடத்துல அர்ப்பணத்தை எதிர்பார்க்க முடியாது. குடும்பத்தில் கணவனுடைய பங்கு சரியாக இருந்தால் அவனுக்கு தேவையான தனம் அவனை தேடி வரும். புருஷன் தான் வேலையை கரெக்டா செஞ்சான்னா அவனுக்கு தேவையான மதிப்பு கட்டாயம் அந்த குடும்பம் என்ன செய்கிறது, கொடுக்கிறது. குடும்பத்தில் மனைவியில் பங்கு சரியா இருந்தால் அவளுக்கு தேவையான அன்பு கிடைக்கிறது. நீங்க இங்க யார் மேலேயும் யாரும் வழி போட்டு போக முடியாது. ஒரு குடும்பம் என்பது 2 பேருடைய பங்கையும் தேவன் வைத்திருக்கிறார். இருவருடைய பங்கும் சரியாக இருக்கிற பட்சத்துல அந்த குடும்பம் ஒரு ஒழுக்கமான மற்றும் ஒரு ஐக்கியமான குடும்பமா இருப்பதை நம்மால பார்க்க முடியும். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க சொல்றேன். இப்படி நம்முடைய பொறுப்புகளை நாம் உணர்ந்து நடக்கும்போது இதைதான் நான் முடிக்க போகுது. பொறுப்புகளை நாம, ஏன்னா இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. இதை யாரும் மறந்துட முடியாது, யாரும் மறுக்க முடியாது. தேவனால் ஏற்படுத்தப்பட்டவைகளை அவர் ஏற்படுத்தின விதத்தில் நாம் செயல்படுத்தும் போது நாம் தேவனை மகிழ்விக்கிறோம். நல்லா கவனிங்க. முதல்ல உடைகளை சொன்னேன். 2வது ஆண் பெண் ரோலை ஏன் நான் சொல்றேன்னா, இன்றைக்கு தேவன் ஏற்படுத்தினவைகளை மனிதன் மாற்ற நினைக்கிறான். எல்லா விஷயத்திலுமே அதுதான் நடக்குது. குடும்பத்திற்குள்ளும் அதுதான் நடக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் ஏற்படுத்தினவைகள், தேவன் ஏற்படுத்தின விதத்துல நாம் செயல்படுத்தும் போது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஒழுக்கமுள்ள குடும்ப வாழ்க்கை, ஒழுக்கமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வழி செய்கிறோம். குடும்பத்தில் உங்க கிறிஸ்தவத்தை நீங்கள் காத்துக் கொண்டால் பொது வெளியில உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள்ல இந்த பாவத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். யோவான் 8. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல் இயேசு சொல்றார் பாருங்க, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறார். நல்லா கவனிங்க. பாவத்தினால வரக்கூடிய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து அவர் மீட்டெடுக்கிறார். ஆனா அதே நேரத்துல பரிசுத்த வாழ்க்கையை வாழும்படியாக அவர் கட்டளை இடுகிறார். நல்லா கவனிங்க. பரிசுத்த வாழ்க்கை ஒரு ஆப்ஷன் இல்லை. தேவன் என்ன செய்கிறார்னா பரிசுத்த வாழ்க்கையை ஒரு கட்டளையாக அவர் கட்டளையிடுகிறார். ரட்சிப்புக்கு பிறகு ஒருவர் பாவம் செய்யும் போது என்ன நடக்கிறது? இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு தெரியும். அவர்கிட்ட என்ன சொல்லிட்டாரு? நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போய் நீ பாவம் செய்யாதேன்னு சொல்லி கல்லடிப்பட்டு சாக வேண்டியவளை காப்பாற்றி விட்டாச்சு. இப்ப இவ போய் என்ன வாழ்க்கை வாழ்றது சொல்லுங்க? இல்ல, என்ன காப்பாத்தி விடுறதுக்கு ஒருத்தர் பிறந்துட்டாரு. காப்பாத்தி விடுறதுக்கு ஒருத்தர் பிறந்துட்டாரு. என்ன பாவம் செஞ்சாலும் இவர் என்ன செய்வாரு? குறுக்க கொஞ்சம் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகும் நாம் பாவம் செய்யும் போது என்ன நடக்கிறது? கவனிங்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் பாவம் செய்யும் போது நீங்கள் உடன்படிக்கையில தான் இருக்கிறீங்க. தேவனுடைய உடன்படிக்கையை விட்டுட்டு நீங்க வெளியில போல, நீங்க என்ன உடன்படிக்கையில தான் இருக்கிறீங்க. ஆனால் உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் தூரமாயிருக்கிறீங்க. ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற உறவு போல நீங்க பாவம் செஞ்சதுனால உறவு என்ன செய்யல, போகல. ஆனா வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்னா தூரமாய் இருக்கிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இளைய குமாரனுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். லூக்கா 15 நம்ம பார்க்கிறோம். இளைய குமாரன் என்ன செய்கிறான்னா
தூர தேசத்திற்கு போகிறான். தன்னுடைய தகப்பனை விட்டு அவன் என்ன செய்கிறான்னா தூர தேசத்திற்கு போகிறான். நல்லா கவனிங்க, அவன் தூர தேசத்திற்கு போனாலும் அவங்க அப்பாவுக்கு அவன் பையன் தான். இதுதான் என்னதுன்னா உடன்படிக்கையின் உறவு. அந்த உடன்படிக்கை என்ன செய்யாது, உடன்படிக்கை அங்க முறியறது இல்லை. ஒருத்தன் பாவம் செஞ்ச உடனே உடன்படிக்கை முறியறது இல்லை. தேவனை விட்டு தூரம் போன உடனே உடன்படிக்கை முடியறது இல்லை. அவர் இன்னும் தகப்பனாதான் இருக்கிறார். தகப்பன் அவருடைய ரூல்ல சரியா இருக்கார். மகன் என்ன செய்யறான்னா அவனுடைய பங்கை சரியாக செய்யவில்லை. தகப்பன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை சரியா செய்வார், பிள்ளைகள் தகப்பனுக்கு செய்ய வேண்டியதை சரியா செய்யல. அதான் நம்ம இளையகுமாரனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவன் தூர தேசத்திற்கு போனாலும் அவன் மகன் தான். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா அவன் தன்னுடைய தகப்பனின் பராமரிப்பில் இருந்து தூரத்தில் இருக்கு. இதைதான் நான் ஏற்கனவே சொன்னேன். நீங்க பாவம் செஞ்ச உடனே உடன்படிக்கை முறிகிறது இல்லை. அவர் உங்களுக்கு தகப்பன் தான், அவர் உங்களுக்கு தேவன் தான். ஆனா அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்திற்கு நாம் தூரமா இருக்கிறோம். இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூரம் போனதுனால அவனுக்கு அவங்க அப்பாவா இல்லாம போயிடல. அப்பவும் அவர் தான் அவனுக்கு அப்பா. ஆனா இப்ப அவன் என்ன செய்கிறான்னா தகப்பனுடைய பராமரிப்பிலிருந்து தகப்பனுடைய பாதுகாப்பிலிருந்து அவன் தூரமா இருக்கிறான். அப்போ பாவம் என்ன செய்கிறதுனா தேவனோடு உள்ள உறவிலிருந்து அது நம்மை தூரப்படுத்துகிறது. வெள்ளிக்கிழமை பைபிள் சரியில உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி கொடுத்தேன். ஐக்கியம் என்றால் என்ன, உறவு என்றால் என்ன? தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில் இருப்பது ஐக்கியம். இதுதான் என்னது, ஐக்கியம் சரியா இருக்குது. ஆனா இங்க எது பாதிக்கப்படும்னா உறவு பாதிக்கப்படுகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை. அப்போ நீங்க தேவனில் நிலைத்திருந்தா, இயேசு கிறிஸ்துவுல நீங்க நிலைச்சிருந்தீங்கன்னா நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. ஒரு ஆமீன் கூட வார்த்தை. அப்ப இந்த நிலைத்திருப்பது என்றால் என்னன்னா எப்பொழுதும் இந்த தேவனோடு ஒரு இணைப்பில் இருப்பது. நான் அடிக்கடி இதை நான் சபைக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தினந்தோறும் நீங்கள் எவ்வளவு மணி நேரம் இந்த தேவனோடு உறவில் இருக்கிறீர்களோ, இணைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, அப்படிதான் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்க போகிறது. நீங்கள் அவரில் நிலைத்திருக்கலனா பாவம் செய்வீர்கள். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை. அவரை ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் நான் பாவம் செய்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா வேதம் தெளிவாய் சொல்கிறது, நீங்கள் அவரை காணவில்லை, நீங்கள் இன்னும் அவரை அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை. இதுக்காக ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாவமே செய்ய மாட்டான்னு அது வேற. ஒரு முறை அப்படி விழுந்து எழுந்திருக்கிறது வேற, விழுந்தே கிடப்பது என்பது வேற. எல்லாத்திற்கும் வேதத்தில் உதாரணங்கள் இருக்கிறது. பாவத்தில் இழைத்திருப்பது என்பது வேறு, ஒரு தடுமாற்றத்துல பாவம் செய்வது என்பது வேறு. பேதுரு என்ன செய்கிறான்னா ஒரு தடுமாற்றத்தில் என்ன செய்கிறான்னா இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறான். ஆனாலும் அவன் என்ன செய்கிறான், மனம் கசந்து அழுது தன்னுடைய மீட்பை பெற்றுக் கொள்வான். எவ்வளவு தடவை பேருந்து அவர் வாழ்க்கையில இயேசுவை மறுதலித்தார், வாழ்க்கை முழுசும் மறுதலிச்சுட்டே இருக்கிறாரா? இது வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற காரியம். உண்மையான விசுவாசிகளும் பாவம் செய்ய நேரிடலாம். ஆனால் அவங்க மனம் கசந்து மனம் திரும்புவார்கள். அவர்கள் பாவத்தில் விழுந்து கிடப்பதில்லை. அவரை நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை. யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வருஷம், யோவான் 5:14, 38 வருஷம் வியாதியா இருந்த ஒருவனை இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிறார். அவனை பார்த்து அவர் சொல்றாரு, அதற்கு பின்பு இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடான ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அதிக கேடானது ஒன்று வராதபடி பாவம் செய். ஏற்கனவே 38 வருஷம் வியாதியில படுத்தாச்சு. இவனுக்கு என்ன வயசுன்னு நமக்கு தெரியல. ஐயா எந்த வயசுல வியாதிப்பட்டாருன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை 30 வயசுல வியாதிப்பட்டிருந்தாருன்னா இன்னைக்கு அவருக்கு வயசு 68.
இன்னைக்கு வயசு என்னது? 68. ஆண்டவர் சொல்றாரு, 68 வயசானவனை பார்த்து, அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி. ஐயா, ஏற்கனவே 38 வருஷம் படுத்து இருந்துட்டேன். இன்னும் அதிக கேடானது ஒண்ணு வரப்போகுதுன்னா என்ன வரப்போகுது? ஆயுசு முழுசும் படுத்து கிடக்க போறாரா? திரும்பவும் குளத்து கலைஞர் வந்து புரிஞ்சவங்க ராமின்னு சொல்றாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகும் நாம் பாவத்தில் தொடர்ந்தால் 2 காரியங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒன்று, எபேசியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். மன்னிக்கணும், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி, அவர்கள்லாம் பெற்றோர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, நம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். பரிசுத்தத்தில் நாம் பங்கெடுக்கும்படி தேவன் நம்மை சிட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா இந்த வரிசையில 14வது வசனத்திற்கு வரும்போது வேதம் சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமாய் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை. அதனாலதான் அவர் என்ன செய்கிறார்னா, நம்மை சிட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். நல்ல கவனிக்க, ரட்சிக்கப்பட்டது பிறகும் நாம் பாவம் செய்தால் கட்டாயம் தேவன் நம்மை சிட்சித்து நம்மை நடத்துகிற தேவன். ஏன்னா அந்த பரிசுத்தத்தில் என்ன செய்கிறார்? நமக்கு பங்கு கொடுக்க விரும்புகிறார். 2வது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, 2வது நியாயத்தீர்ப்பு. 1 சிட்சை. சிட்சையில திருத்திட்டோம்னா நமக்கு நல்லது. இல்லைன்னா 2வது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, நியாயத்தீர்ப்பு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும் மாம்சத்தின் கிரியைகளை குறித்து பவுல் கட்டளை பட்டியல் எழுதுகிறார். அந்த 19வது வசனம் கடைசியில வேதம் இப்படியாக சொல்லுகிறது, இப்படிப்பட்டவைகளை 21வது வசனம் கடைசியில, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. இப்படி மாம்சத்தின் கிரியைகளுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா வேதம் தெளிவா சொல்லுது, நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை. அங்க 18 தான் போட்டிருக்கோம், 18 தான் நினைச்சிடாதீங்க. இப்படிப்பட்டவைகளை, இவைகளை வேதம் சொல்லல, இப்படிப்பட்டவைகளை நீங்க நிலைத்தீங்கன்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அப்போ ஒரு முறை விழுவதை பற்றி இயேசு கிறிஸ்து பேசல, நிரந்தரமாய் விழுந்து கிடப்பதை பற்றி இயேசு கிறிஸ்து பேசுகிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம், ஏற்கனவே நம்ம வாசித்த அதிகாரம் 10:26. 10:26. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், இதுக்கு வேதம் பேர் வச்சிருக்கு, மனப்பூர்வமான பாவம். சத்தியத்தை அறிந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்கிற பாவம் என்ன பாவம்? சத்தியத்தை அறியறதுக்கு முன்னாடி செய்த பாவத்தை அறியாமையின் காலங்கள்னு சொல்லப்படுது. இங்க வேதம் என்ன சொல்றதுன்னா, சத்தியத்தை அறிந்த பிறகு செய்யற பாவம் மனப்பூர்வமான பாவம். பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கிறதும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். கவனிங்க, மனப்பூர்வமான பாவத்திற்கு ஒரு பலி இல்லை என்று வேதம் சொல்லுது. இதுவரை நான் என்ன பேசியிருக்கேன்னா, பாவத்திற்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்திருக்கிறேன். முதல் காரியம் பாவத்தின் தன்மை. பாவத்தின் தன்மை என்ன? பரிசுத்தம் என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட. எல்லாரும் சொல்லுங்க, பிரித்தெடுக்கப்பட்டனா என்னங்க அர்த்தம்? பிரித்து எடுக்கப்பட்டனா என்ன அர்த்தம்? சமையல் கட்டுல நிறைய தட்டுகள் இருக்கு, சாப்பிடுற தட்டு நிறைய. இது பொதுவான விஷயம். ஒரு தங்கத்தட்டு இருக்கு, அது எங்க இருக்கும்? தங்கத்தட்டு எங்க இருக்கும்? பீரோல. யாருயா நம்ம சபையில வரவங்க கூட வீட்டுல தங்கத்தட்டை வச்சுட்டு தைரியமா 10 கிலோமீட்டர் தாண்டி ஒரு 2.5 மணி நேரம் ஆராதனைக்கு வரீங்கன்னா நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய தைரியசாலிங்க இந்த காலத்துல.
இந்த தங்க தட்டில யாருக்கு பரிமாறப்படுகிறதுனா அது அரண்மனையில் இருக்கிறது, அவைகள் ராஜாக்களுக்கு பரிமாறப்படுது. கவனிங்க, தட்டுகள் என்பது சாதாரணம். ஆனா அது தங்கத்துல ஒரு தட்டு இருக்குன்னா அது அது ஒரு பிரத்யேகமான ஒரு நபருக்காக அது பிரித்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிரத்யேகமான ஒரு நோக்கம் இருக்கிறது. எல்லா சட்டியும் மாதிரி நீங்க அதை தூக்கி போட்டு கழுவ முடியாது. எல்லா சட்டியும் வைக்கிற இடத்துல அதை என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. வேதம் பரிசுத்தம் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான உயர்ந்த நோக்கத்திற்காக இது தனியே எடுத்து வைக்கப்பட்டது. சொல்லுங்க. அப்ப இது என்ன செய்யுதுன்னா, சாதாரணமான ஒன்றிலிருந்து இது வேறுபட்டு இருக்கிறது. ஊரோட ஊரா இது இல்ல, ஊர்ல இது ஒரு தனித்துவமா நிற்குது. நீங்க ஊரோட ஊரா இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் பரிசுத்தத்திற்கு என்ன செய்யறன்னா, பரிசுத்த வாழ்க்கை இன்னும் வாழ ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். பிரித்தெடுக்கப்பட்டனா என்ன அர்த்தம்னா, சாதாரணமான ஒன்றிலிருந்து இது வேறுபடுகிறது, கரைபடாமல் தனித்திருக்கிறது. தேவனுடைய நோக்கத்திற்காக இது பிரத்யேகமாக இது பிரித்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ரோமர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் பவுல் ஒரு அர்த்தம் கொடுக்கிறார். 9:16. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ரோமர் பரிசுத்தமானதை நடக்கும்படி எந்த இடத்துல வருவாங்க, அதுல என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீங்கள் நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். இதுக்கு முன்னாடி உங்க அவயவங்களை அசுத்தத்திற்கு நீங்க என்ன செய்வீங்க, ஒப்பு கொடுத்தீங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி இதை நீங்கள் நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். அப்ப பரிசுத்தம் என்பது நாம் தேவனுக்கு உரியவர்கள், மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து நாம் தேவனை பிரதிபலிக்க வேண்டியவர்கள். மனிதன் இந்த உலகத்திற்கு சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கங்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்க ஒரு நோக்கம் என்னன்னா, நீங்களும் நானும் தேவனை பிரதிபலிக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நல்லா கவனிங்க, இந்த பரிசுத்தம் 2 விதமாக இருக்கிறது. இதுல 2 அம்சங்கள் இருக்கு. ஒண்ணு, நம்முடைய பரிசுத்தம் இயேசு கிறிஸ்துவை சார்ந்தது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், வார்த்தைகளை நீங்க நல்லா கவனிக்கணும். 1, இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற. போதும், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். 1, இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். 2, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். எபேசியர் 10ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏற்கனவே நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 10:10. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய பரிசுத்தம், முதல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை சார்ந்தது. அவர் பலியிடப்பட்டாரு, நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்னா பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இது, இந்த பரிசுத்தம் முழுமையானது, இது மாறாதது, இது இயேசு கிறிஸ்துவை சார்ந்தது. நல்லா தெளிவா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய பரிசுத்தம் யாரை சார்ந்ததுன்னா, இது இயேசு கிறிஸ்துவை சார்ந்தது. இன்னும் நான் உங்களுக்கு தெளிவா அடுத்த குறிப்புல சொல்லி கொடுக்குறேன். பரிசுத்தத்துல 2வது அம்சம் என்னன்னா, இதை அன்றாட வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும். அன்றாட வாழ்க்கையில் பரிசுத்தம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தம். முதல்ல கவனிங்க, அவர் பலியிடப்பட்டதுனால நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். 2வது, அன்றாட வாழ்க்கையில் நாம் பரிசுத்தத்தை காண்பிக்க வேண்டும். ஏன்னா
நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பக்தியோட பூரணப்படுத்த கடவுள். பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த நமக்கு சொல்லப்படுது. பூரணப்படுத்த கடவுள். பரிசுத்தத்திற்கு நாம் இயேசுவை சார்ந்திருக்கிறோம். அவர் பலியிடப்பட்டதினால நாம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டிய இடத்துல நாம இருக்கோம். நல்லா கவனி. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு செஞ்சு கொடுக்கிறார். நாம எந்த இடத்துல இருக்கிறோம்னா அவர் நமக்கு கொடுப்பவைகளை காத்து கொள்கிற இடத்தில் நாம் இருக்கிறோம். அதில் வளர வேண்டிய இடத்துல நாம இருக்கிறோம். அதை பூரணப்படுத்த வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, தினந்தோறும் நம்மை பாவத்திற்கு விலக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய பரிசுத்தம் இயேசுவை சார்ந்தது. ஆனால் அதை அனுதின வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம வெளிப்படுத்த வேண்டும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள். லூக்கா 5. இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி எனும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். கவனிங்க, இதுல இருந்து உங்களுக்கு பரிசுத்த வாழ்க்கையை நான் புரிய வைக்கிறேன். இயேசு கிறிஸ்து கவனிங்க, லேவியை அழைக்கிறார். லேவி அப்படின்னா மத்தேயன் என்ற அர்த்தம். மத்தேயு தான் இந்த இடத்துல லேவி என்று சொல்லப்படுகிறது. ஆயத்துறை அப்படின்னா அவன் டாக்ஸ் கலெக்ட் பண்ற இடத்துல உட்கார்ந்து அவனுடைய வேலைகளை அவன் செய்து கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து என்ன சொல்றாரு? எனக்கு பின் சென்று வா. இந்த சம்பவத்துல 3 காரியங்கள் நடக்கிறது. முதல்ல தேவன் என்ன செய்கிறார்னா, பிரித்தெடுக்கப்படும்படியான ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? எனக்கு இதுதான் என்னதுன்னா பிரித்தெடுக்கப்படும்படியான அழைப்பு. அவன் ஆயக்காரரோடு உட்கார்ந்து இருக்கிறான். அன்றைக்கு இருந்த யூதர்கள் மத்தியில அப்படின்னா அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு பாவி. அவன் எந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறான்? எந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறான்? பாவிகளுடைய ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். பாவிகளுக்கு மத்தியில் அவன் வேலை செய்கிறான். ஒரு பாவியோடு பாவியாக அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். பாவத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்த அவனை தேவன் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். என்ன சொல்லி அழைக்கிறார்னா, எனக்கு பின் சென்று வா. முதல் பிரித்தெடுக்கப்படுவான அழைப்பு. உலக வேலையில் இருந்து அவனுடைய அன்றாட வாழ்வில் இருந்து தேவன் என்ன செய்கிறார்னா அவனை பிரித்தெடுக்கிறார். இரண்டாவது என்ன நடக்குது பாருங்க, எல்லாவற்றையும் விட்டு எழுந்து. நல்லா கவனிங்க, அழைப்பு வந்துருச்சு. அழைப்பு என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. இவனுடைய பார்ட் என்னன்னா, எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் தன்னை தேவனுடைய வேலைக்காக பிரித்தெடுத்தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பிரித்தெடுக்கப்படுறதுக்கு முதல்ல அவர் அழைப்பு கொடுக்கிறாரு. அந்த அழைப்பை அவன் ஏற்றுக்கொண்டு அவன் என்ன செய்கிறான்னா, தேவனுடைய வேலைக்கென்று தன்னை பிரித்தெடுக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே இருக்கிறத விட்டாதான் என்ன செய்ய முடியும்னா, அவர் தெளிவா அங்க சொல்லிட்டாரு, எனக்கு பின் சென்றுவான்னு சொல்லிட்டாரு. நான் பல முறை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கும் போது அந்த அழைப்பிற்குள் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர் வைக்கிறார். போன வாரம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். லாஸ்டே வெளியேறுவான்னா செத்து போனவன் என்ன செய்ய முடியாது? சத்தத்தை கேட்க முடியாது. ஆனா தேவனுடைய அழைப்புல அந்த வல்லமையை அவர் வைத்திருந்தார். அவர் சொன்னார்னா, அவர் அழைச்சிட்டார்னா, அந்த அழைப்பிற்குள் எல்லா வல்லமைகளும் இருக்கிறது. நீங்க உங்களை அதுக்கு அர்ப்பணிச்சீங்கன்னா போதும், எல்லா வேலையும் தாங்கணும். இங்க அதேதான், அவர் அழைக்கிறாரு. அவன் தன் ஸ்தானத்தை விட்டு எழும்புகிறான். மூன்றாவது அவன் என்ன செய்யறான்னா,
அவருக்கு பின் சென்றான். இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, அவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அனுதின வாழ்க்கையில் பரிசுத்த வாழ்க்கை வாழ தன்னை அர்ப்பணிக்கிறான். இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கிறது என்னன்னா, அனுதின வாழ்க்கையில் பரிசுத்த வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. வாங்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 6:17. கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தை நான் உங்களுக்கு விலைக்கு சொல்லியிருக்கேன். புறப்பட்டு, பிரிந்து போய், 18. எப்பொழுது 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 பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள். அடுத்த வசனம் வாசிங்க. ஏற்கனவே அதை நம்ம வாசித்தோம். அடுத்த வசனம், வாக்குத்தத்தங்கள் எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவுள். மத்தேயு 23:27 பரிசேயரை பார்த்து இயேசு சொல்றாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். உள்ள எப்படி இருக்குன்னா, உள்ள அது அசுத்தத்தினால நிறைந்திருக்கிறது. நல்லா கவனிங்க. மாற்றத்தை நாம என்ன செய்ய முடியாதுன்னா, வெளியில் இருந்து துவங்க முடியாது. மாற்றங்கள் உள்ளிருந்து துவங்க வேண்டும். புரிஞ்சவங்க ஆமென் சொல்றாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளே மரித்தவர்களின் எலும்புகளாலும் சகல அசுத்தத்தினாலும். மாற்றங்கள் எங்கிருந்து வரணும்னா, உள்ள இருதயத்தில் உண்டாகிற மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். ஐயா, நீங்க இருதயத்தை மாத்தாம உங்க வாழ்க்கையை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா, இது பண்ணிய நல்லா கழுவி நாடி வீட்டுல கொண்டு வந்து உட்கார வைக்கிற கதை தான். என்ன சோப்பு போட்டு கழுவலாம் சிஸ்டர்? இருக்கிற நல்ல சோப்பு என்ன சோப்பு? நான் நிறைய கிராம சைடுல பார்த்துட்டு ரின் சோப்பு போட்டு குளிக்கிறவங்க எனக்கு தெரியும். ஏன்னா வழக்கமான சோப்பு போட்டா அந்த அழுக்கு என்ன செய்யாது. ஆமா, நல்ல கால அந்த காலத்துல விம்மு வரல. பார்த்து வந்திருக்காரு. சபீனா பவுடர் போட்டு தேய்ச்சி பிடிச்சவங்க தான் பார்த்து வந்துருக்கீங்க. நல்ல கவனிங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பண்ணிய என்ன சோப்பு போட்டு கழுவுனாலும் அது பண்ணிதான். மாற்றம் எங்க வரும்? உள்ள மாறலன்னா நீங்க என்னத்தை போட்டு கழுவுனாலும் அது அடுத்த நிமிஷம் எங்கதான் போய் நிற்க போகுது. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. மாற்றங்கள் எங்க வரணும்னா, உள்ள வர மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுது. அப்போ பரிசுத்தம் என்பது இதுவரைக்கும் நான் சொன்னவைகளை ஒரு 5 குறிப்பா சொல்றேன். நாம் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் அசுத்தத்திற்கு விலகி இருக்க வேண்டியவர்கள், நாம் பரிசுத்தமாக வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள், நம்முடைய பரிசுத்தம் கிறிஸ்துவை சார்ந்தது, நாம் அனுதினமும் பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டியவர்கள். ஆமென் சொல்லுவாங்க. இரண்டாவது, பரிசுத்தத்தின் பிறப்பிடம் மற்றும் செயலாக்கம். இந்த பரிசுத்தம் எங்கிருந்து புறப்படுது, இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தப்படுதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல பவுல் சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நல்லா கவனிங்க. இப்ப எதை பத்தி பேசுறாரு? முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. திரும்பவும் சொல்றேன், பரிசுத்தம் நம்மை சார்ந்ததல்ல, அது தேவனை சார்ந்தது. தேவன் அதற்கு ஊற்றாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றினார். ஆவியானவர் அதை செயல்படுத்தார். திரும்பவும் சொல்றேன், தேவன் பரிசுத்தத்திற்கு ஊற்று. இயேசு சிலுவையில் அதை நிறைவேற்றினார். ஆவியானவர் அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிறார். இந்த 3க்கு நான் ரெஃபரன்ஸ் சொல்றேன். பிதா ஊற்றாக இருக்கிறார்,
எபேசியர் 1:4 வேதம் சொல்கிறது, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும்படி உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப இந்த பரிசுத்தத்தை அவர் எங்க நியமித்திருக்கிறார்னா, உலக தோற்றத்திற்கு முன்னாடி நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை தேவன் நியமித்திருக்கிறார். கிறிஸ்து நிறைவேற்றினார். எபிரேயர் 10:10 ஏற்கனவே வாசித்தோம். இயேசு பலியிடப்பட்டதினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது, ஆவியானவர் செயல்படுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:13. பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும். கலாத்தியர் 5:16 வேதம் சொல்வது, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நல்லா கவனிக்க, பரிசுத்தத்திற்கு தேவன் ஊற்றாக இருக்கிறார். இயேசு அதை சிலுவையில நிறைவேற்றினார். ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்துகிறார். இந்த மூன்றைய ஒரே வசனத்துல காண்பிக்கிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 பேதுரு 1:2. முன்னறிவின்படி. நல்லா கவனிங்க, தேவன் இதை முன்குறிக்கிறார். ஆவியானவர் இன்னைக்கு வேலை செய்கிறார். இயேசு கிறிஸ்து அதற்காக ரத்தம் சிந்தியிருக்கிறார். புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. மூன்றாவது தேவ எதிர்பார்ப்பு என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் உண்டாயிருக்க வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வேதம் சொல்லுது, நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. கவனிங்க, பரிசுத்தராய் இருக்க முயற்சி செய்யுங்கள் வேதம் சொல்லல. பரிசுத்தராய் இருக்க முயற்சி செய்யுங்கள் வேதம் சொல்லல. பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் கட்டளை இருக்கிறது. 14ஆம் வசனத்துல அது என்ன நிலையிலிருந்து பேசப்படுது? கடைசி வார்த்தை பாருங்க, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து பரிசுத்தராயிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் ஆரம்பிச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில அதை நமக்கு சம்பாதித்து இருக்கிறார். ஆவியானவர் இன்றைக்கு அதை செயல்படுத்துகிறார் நமக்குள்ள. நீங்க கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்தால் இது உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படும். புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லுங்க. என்னென்ன பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கப்படுகிறது? 1 தெசலோனிக்கேயர் 4:3, நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து. பாயிண்ட மாத்திரம் நீங்க புரிஞ்சீங்க. சரீரத்தில் பரிசுத்தம். என்ன பரிசுத்தத்தை நம்ம எதிர்பார்க்கிறாரு? சரீரத்தில் பரிசுத்தம். மத்தேயு 5:28, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இரண்டாவது, இருதயத்தில் பரிசுத்தம். முதல்ல நான் எங்க சொன்னேன்? இரண்டாவது என்ன சொல்லியிருக்கேன்? மூன்றாவது எபேசியர் 4:29, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். மூணாவது, வார்த்தையில் பரிசுத்தம். முதல்ல என்ன சொன்னேன்? நாலாவது ரோமர் 12:2, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உலக வழிபாடுகளுக்கு விலகி இருத்தல், உலகத்தோடு ஒத்து போகாத ஒரு வாழ்க்கை. உலகம்னா என்னன்னு ஒரே வார்த்தையில சொல்றேன். தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணும்படி கட்டி எழுப்பப்பட்ட ஒரு கட்டமைப்பு. வேதம் உலகம்னு எதை சொல்லுது? தேவனுக்கு எதிராக கலகம் பண்றது, தேவனுக்கு எதிராக வாழ்வதற்காக இந்த உலகம் என்ன செஞ்சிருக்குன்னா, மனுஷர்கள் ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கிறார்கள். அந்த கட்டமைப்பை தான் நாம உலகம் என்று சொல்லுகிறோம். அந்த உலகத்தின் வேஷத்தை நாம் தரித்து கொள்ளாமல் நாம் மறுரூபப்பட வேண்டுமா? நாலாவது, பரிசுத்த வாழ்க்கையை நோக்கத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பரிசுத்த வாழ்க்கைக்கு என்ன நோக்கம்னா, அழைத்தவர் பரிசுத்தம். ஏன் நீங்க ஒருத்தர் பின்பற்றீங்க, அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? பரிசுத்தரா இருக்கிறாரு.
அவர் நம்மிடத்துல பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பரிசுத்தத்திற்கு தேவையான அனைத்தையும் அவர் செய்திருக்கிறார். கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா அந்த பரிசுத்தம் உங்களுடைய வாழ்க்கையில வேலை செய்யும். இரண்டாவது, அவரோடு ஐக்கியத்தில் நீங்கள் தொடர வேண்டும் என்றால் அவருடைய பரிசுத்தத்தில் நீங்கள் பங்கெடுத்து வைக்கலாம். அந்த பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறாரே, அவரோடு உங்களுடைய உறவு சரியா இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்னா அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற பரிசுத்தத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது. மூணாவது, நாம் பரிசுத்தமாய் வாழும் போது அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் பிரதிபலிக்கிறோம். இதுக்குதான் மனுஷனை தேவன் சிருஷ்டி, அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி எதுக்கு சிருஷ்டித்திருக்கிறார்? இந்த உலகத்துல இந்த தேவனை பிரதிபலிக்கின்றது. கவனிங்க, இந்த தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? நீங்க எப்படி இருக்கீங்க? சரீரமா இருக்கிறோம், மாம்சமா இருக்கிறோம், சரீரமா இருக்கும். ஆவியா இருக்கிற தேவனை இந்த மாம்சத்துல பிரதிபலிக்கும்படி இவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அப்ப இந்த பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரதிபலிக்க வேண்டும். கடைசியாக, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. இவரை போய் நீங்க சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்க பரிசுத்தத்தை நீங்கள் காண்பிக்கிறீங்க. 4 விஷயங்களை தெளிவா சொல்லியிருக்காங்க. அழைத்தவர் பரிசுத்தம். 8வது, இந்த ஐக்கியத்துல நீங்க இருக்கணும்னா பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள். 3வது, அவருடைய பரிசுத்தத்தை பிரதிபலிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். 4வது, நாம் அவரை தரிசிப்பதற்கு நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கேட்ட செய்திக்காக நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாம் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் இயேசுவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாம்